இந்த தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கும். அது 150 இடங்களுக்கு மேல் பெரிவாரியான இதப்பட்டு மெஜாரிட்டி, ஃபுல் மெஜாரிட்டி கவர்மெண்ட் டிஎம்கே அமைக்கும். ஏனென்றால் அவர்கள் செய்த சாதனைகள், அந்த சாதனைகளுடைய பலன் தொடர வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறாங்க. ஓகே, அதனால் அது ஸ்டாலின் தொடரட்டும், தமிழகம் வெல்லட்டும். இதோ சமீபத்தில் முதன்முறையாக மோடிக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்தது ஸ்டாலின் முக்கிய பங்காற்றிருக்காருன்னு அகில இந்திய தலைவர்களே எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது நமக்கு ஒரு நல்ல ஃபேமான ஒரு எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியமான தலைவர். முன்னாடி ஜெயலலிதா இருந்தாங்க, நோ டவுட். கலைஞருடைய டெக்னிக் வேறு. ஆனால் இன்றைக்கி ஸ்டாலின் ஃபேமாக நிற்கிறார். அந்த மாதிரியான ஒரு தைரியசாலி தானே நமக்கு வேணும். சரி, மத்திய அரசு கொடுக்கல, அதுக்காக தமிழ்நாட்டில் சாரி அவர் கொடுக்கல அப்படின்ட்டா ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னாரா? நீ கொடுக்கல, நான் கொடுக்குறேன் அப்படின்னார்ல. கேஸை போட்டு ஸ்டாப் பண்ண பார்த்தாங்க. இந்த 3000 ரூபா பணம் கொடுக்கக்கூடாது, 5000 ரூபா பணம் கொடுத்துடக்கூடாது, நீங்கள் கொடுத்தது இந்த இதில் பணத்துக்கு கொடுத்துடக்கூடாதுங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட்டார்னு காலங்காத்தால் 6 மணிக்கு எல்லார் அக்கௌண்ட்லேயும் பணத்தை போட்டு போயிட்டோம். பண்ணாரா இல்லையா? அதை நம்ம யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபேர்ம் டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு தலைவன் இருக்கும். வாரிசு அரசியல் வந்துடுறாங்க. இப்போ பாஜகவில் சீட்டு கொடுத்துருக்காங்களே, அவங்கெல்லாம் வாரிசு அரசியல் இல்லையா? எத்தனை பேர்? விபி துரைசாமியோட பையன், மொடக்குறிச்சி ஜெயலட்சுமியோடைய மருமக, காடேஸ்வரன் சுப்பிரமணியம் அவருடைய மகன், எல்லாம் இவங்கெல்லாம் வாரிசு இல்லையா? பக்கத்து வீட்டு பசங்களா? அப்போது முதுகுலேயே அவ்வளோ அழுக்க வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லலாமா? வெறும் பையங்கிறதுக்காக கொண்டுறாங்க. அவங்க அந்த திறமையை வச்சுருக்காங்க. போன தடவை ஒரு செங்கலை வச்சே ஜெயிச்சு காட்டினார் உதயநிதி. இப்போது ஒரு ஃபோட்டோவை பிடிச்சிக்கிட்டே ஜெயிச்சு காட்ட போகிறாரு. அப்போது அவருக்கு அந்த திறமை இருக்குது. அவ்வளோதானே, மக்கள் ஓட்டு போடுறாங்க. சும்மா நீங்கள் செலக்ட் பண்ணி கவர்னர் ஆகிடு, அப்புறம் கவுன்சிலில் போய் நின்று தோற்று போயிடு அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லை. 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும். 7வது முறையாக மயிலாப்பூரில் நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன், எதுகை மோனையாக பேசக்கூடிய தமிழ் இசை சவுந்தரராஜன் தோற்று போவார். கபாலி கோயிலையே சுற்றி சுற்றி வந்தால் உங்களுக்கு விபூதியும் குங்குமம் தான் கிடைக்கும். மயிலாப்பூரில் பிராமணர்களை தவிர எத்தனையோ பேர், பிராமணர்கள் 2006க்கு பிறகு 75,000 பிராமணர்கள் இருந்தவங்களை அப்படியே பிரித்து வேலைச்சேரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தெரியுமா? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்படி இருந்த மயிலாப்பூர் தொகுதி இப்போ இப்படி ஆயிடுச்சு, தேனாம்பேட்டை வரைக்கும் போயிடுச்சு. தெரிஞ்சுக்கணும். வேலு எந்த நிமிஷத்துலையும் ஃபோன் பண்ணால் வேலு ஃபோன் எடுப்பார், இல்லைன்னா வேலோட அசிஸ்டண்ட் எடுப்பார். எந்த வேலையை சொன்னாலும் செய்யக்கூடியவர் தான் வேலு மயிலாப்பூர். அவருக்கு எதுக்கு அதோட டிவிக்கே சொல்கிறாங்க ஒரு மாற்றம் வேணும். என்ன மாற்றம் வேணும்? அப்பா அம்மா திட்டினா வேறு அப்பா அம்மா வேணும்னு சொல்ல முடியுமா? நம்ம சிலதெல்லாம் மாற்ற முடியும். எல்லாத்துக்கும் மாற்றம் வேணும், மாற்றம் வேண்டும் இல்லை. சில சமயம் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அது தொடரட்டும் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் மாற்றம் வேணும்னு சொன்னால் அந்த மாற்றம் வேணும்னு கேட்குறவங்களுக்கு அதற்கு உண்டான அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லை. அது யங்ஸ்டர்ஸ். எனக்கு விஜய் மேலே எந்த விதமான ஒரு வருத்தமோ கோபமோ கிடையாது. மிகப்பெரிய நல்ல நடிகர், ரஜினிக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேங்கிற, எதையும் விட்டுட்டு வரல, எல்லாத்தையும் வீட்டில் வச்சுருக்கார். அவர் சம்பாதிச்ச இந்த 440 கோடி ரூபாயை எம்ஜிஆருக்கு பிறகு எல்லாத்தையும் காது கேளாத, வாய் பேசாத எல்லா அனாதை குழந்தைகளுக்கு எழுதி வச்ச மாதிரி எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்காரா? என்னத்தை எழுதி வச்சுருக்காரு? அவர் பெற்ற பசங்களுக்கே கடன் தானே கொடுத்துருக்காரு. யாராவது பையங்களுக்கு கடன் கொடுப்பாங்களா? பொண்ணுக்கு கடன் கொடுப்பாங்களா? பொண்டாட்டிக்கு கடன் கொடுப்பாங்களா? எங்கள் வீட்டில் என்னுடைய ஒரு செக் புக்கு 2மே என் பொண்டாட்டி பேரில் தான் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போடுவோம், இல்லை அவள் இல்லாட்டா நான் கையெழுத்து போடுவேன், அவ்வளோதான். அப்படி தானே, அதுதானே கணவன் மனைவின்னா. அப்படி இல்லாமல் நான் டிரைவர் பையனுக்கு சீட்டு கொடுத்தேன்னா, நீ டிரைவர் பையனுக்கு கொடுத்த, உன் பையனுக்கு என்ன பண்ண? அப்போ எதுக்காக நீங்கள் என்ன மாற்றம் வேணும்? அது மாதிரி பையனை கவனிக்காத அப்பா அவர் தான் வேணும்னு சொல்லுவீங்களா? தவறு. அவருக்கு அரசியலில் என்ன அனுபவம் இருக்குது? அவரால் 1 மணி நேரத்துக்கு மேலே வெயிலில் நிற்கவே முடியல. தன்னை சுற்றி 20 பவுன்சர்ஸை வச்சுட்டு நிற்கிறாங்க. பத்திரிகையாளர்களையும் பார்க்க மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேங்க. அப்புறம் அவர் ஜெயிச்சப்புறம் நீங்கள் போய் எப்படி பார்ப்பீங்க? அவரை எப்படி உங்களால் பார்க்க முடியும்?
ஒரு எம்எல்ஏன்னா நான் இப்போ கூட சொல்கிறேன், என்னுடைய டெலிஃபோன் நம்பர் 9841023545. இந்த நம்பரை நான் 2006 எலெக்ஷனில் நிற்கும் போதும் என்னுடைய நோட்டீஸில் அடித்து கொடுத்தேன். தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிற ஒருத்தருக்கு போய் நீங்கள் தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுவீங்க? அவர் ஆட்சிக்கு வந்து உங்களுக்கு என்ன நன்னல் நடக்க போகுது? இந்த தடவை திமுகவுக்கு எதிராக போடக்கூடிய அத்தனை ஓட்டுகளும் அது வெற்றி பெறக்கூடிய ஓட்டுகளே இல்லை. அப்போது நீங்கள் ஒரு ஓட்டு போட்டிங்கன்னா அவங்க ஜெயிக்கலைன்னா அப்புறம் என்னத்துக்கு அது வேஸ்ட் பண்ணுறீங்க அந்த ஓட்டை? ஒரு பொருள் வாங்குகிறோம், இதை வாங்கிட்டு வரேன், ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு வரேன், இதனால் எதை ஏசி ஆன் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, இதை வாங்கி என்ன பிரயோஜனம்? அப்புறம் எதுக்காக அந்த ஓட்டு போடுறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமணர்கள் நிறையா பேர், பிராமணர்களோட பிராமணர் சங்கம் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். அவங்க எல்லாருமே சுயமாக சிந்திக்கக்கூடியவர்கள். எனக்கு இருக்கிற மூளை வேறு யாருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்கள்லாம் நிறைய பேர், புத்திசாலிகளாக நினைத்து கொண்டு இருப்பவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஏதாவது கேட்டால் உலக அரசியல் பேசுவாங்க. நமக்கு வேணுங்கிறது லோக்கல் அரசியல். நமக்கு லோக்கலாக என்ன அப்படிங்கிறது அந்த அரசியல். நான் ஆரம்பத்தில் இருந்து எனக்கு வந்து நான் ஹிந்து, வெரி ஸ்ட்ராங் ஹிந்து. ஆனால் அட் த சேம் டைம் நான் சர்ச்சுக்கு போவேன், மசூதிக்கு போவேன், அங்கேயும் கடவுள் தானே இருக்கார், போய் கும்பிட்டு வர போகிறேன், அவ்வளோதானே. அதில் என்ன இருக்குது? அதுக்காக நான் வந்து என்னுடைய அடையாளத்தையே மாற்றிக்கிட்டு நான் எங்கேயும் போய் நிற்க மாட்டேன். எல்லோரும் வேணும். எய்த்து வீடு கிறிஸ்டியனு, பக்கத்து வீடு முஸ்லீம், எல்லோரும் தான் இருக்காங்க எங்கள் தெருவில். இந்த தெருவில் ஒரே ஹிந்து தான் இருக்கணும், ஐயர் தான் இருக்கணும், அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது, யாருமே சொல்ல முடியாது. மோடி உள்பட யாரும் சொல்லவே முடியாது. தவறும் வந்து மோடி என்னமோ பிராமணர்களுக்கு ஆதரவுன்னு நினைக்கிறதெல்லாம் தவறான ஒரு புரிதல். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். மயிலாப்பூரில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். தமிழிசை நிற்கிறாங்க, தமிழிசைக்கு எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஏமாந்து போவாங்க. தவிர வந்து முதல் முறையாக இந்த தடவை நம்மளுடைய ஆக்டர் விஜய், தாவேகா விஜய் தலைவர், அவர் வந்து ஒரு பிராமணனுக்கு சீட்டு கொடுத்துருக்கார் மயிலாப்பூரில். அதே போல் சீமான் அவர்கள் தன்னுடைய கட்சியில் 6 பிராமணர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கார். அதுவும் அதில் ஒரு சீட்டு மயிலாப்பூரில் இருக்குது. பிராமணனுக்கு சீட்டு கொடுத்துட்டா நம்ம அவருக்கு போடுவோம். போட்டு என்ன பிரயோஜனம்? 2 பேருமே ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது, 2 பேருமே ஆட்சி அமைக்க போகிறதில்ல, அங்கே இருக்கிறவங்க ஜெயிக்க போகிறதில்ல. அந்த சமயத்தில் உங்கள் ஓட்டை ஏன் வீணாக்குறீங்க? அதற்காக சொல்கிறேன். எதிர்ப்பை காட்டணும்னா எதிர்ப்பை காட்டுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. தேர்தலில் எதிர்த்து ஓட்டு போட்டு தானே உங்கள் விஷயத்தை காட்ட போகிறீங்க. எப்படியும் திமுக தான் ஜெயிக்க போகிறது என்ற எண்ணத்தை, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது அவர்களுக்கு அந்த ஓட்டை போட்டு, சார் நாங்கள்லாம் உங்களுக்கு ஆதரிச்சிருக்கோம், எங்களுக்கு இதெல்லாம் செய்யுங்க. நான் ஆரம்பத்திலிருந்து கடந்த 2 ஆண்டுகளாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்னுடைய அருமை நண்பர் திரு ஸ்டாலின் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, பொருளாதாரத்தில் மிக நலிந்த, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய அந்தணர் நலவாரியம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிங்க. தமிழ்நாட்டில் 40 லட்சம் பிராமணர்கள் இருக்கிறார்கள். 40 லட்சம் பேர். ஆமாம், ஐயர், ஐயங்கார், ராவ்ஜி, அப்புறம் சௌராஷ்டிரா பிராமின், தெலுங்கு பிராமின், கன்னட பிராமின், அத்தனை பேர் இருக்காங்க. 40 லட்சம் பேர். 5 லட்சம் பேர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டா கூட பாக்கி பேர் 35 லட்சம் பேர். 5 லட்சம் பேர் ஓட்டு போடனால 30 லட்சம் ஓட்டுக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த தேர்தல் என்ன பண்ணும்? அந்த தேர்தல் வந்து விஜயினுடைய என்ட்ரியினால் ஓட்டுக்கள் தாறுமாறாக பிரியும். நான் என்ன சொன்னாலும் என் தலைவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறவங்கள நான் மாற்ற முடியாது. ஆனால் ஜெயிக்க முடியாது உங்களால். புசி ஆனந்த் ஜெயிச்சிருவார்னு நினைக்கிறீங்களா? ஆதவ அர்ஜுனா ஜெயிச்சிருவார்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கிட்ட வந்து 20% ஓட்டு இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு தொகுதியில் யாருக்கு 40% ஓட்டு இருக்கோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். 20% ஓட்டு இருந்தால் 5000 ஓட்டு வாங்கலாம், 10,000 ஓட்டு வாங்கலாம், 15,000 ஓட்டு வாங்கலாம். அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர ஜெயிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு 2 தொகுதியில் ஒரு தொகுதி கண்டிப்பாக விஜய் ஜெயிப்பார். மொத்தமாகவே அவங்க கட்சியில் 1 சீட்டு இல்லை 2 சீட்டு தான் வரும், அதுக்கு மேலே வராது. விஜயகாந்த் 234 தொகுதியில் நின்ன பொழுதும் விஜயகாந்த் மட்டும்தான் ஜெயித்தார். ஆனால் 8% ஓட்டு வாங்கினார், அவ்வளோதான். அதுதான்
அதே விஜயகாந்த் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாத போது கடைசியில் 1.5% ஓட்டு ஆகிவிட்டது. அதற்காக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கெல்லாம் சிறப்பாக இல்லைன்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு அடுத்த மாநிலத்துக்கு போய் ஒரு வாரம் தங்கிட்டு வாங்க. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதே போல் பெண்கள் பாதுகாப்புக்காக சொல்கிறேன். இது எல்லாமே இது வக்காலத்து வாங்கிறதுக்காக சொல்லுங்கள். நான் யதார்த்தமாக பேசுகிறவன், அதனால தான் எனக்கு வெகுஜன விரோதின்னு அந்த பேர். இதுக்கு நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தால் கூட ஒவ்வொரு இடத்துலையும் நின்று இவ்வளோ பேசினா தொண்டையில் ரத்தம் வந்துடும். நான் அரசியலில் சம்பாதிக்கிறவன் கிடையாது, ட்ராமா போட்டுட்ருக்கேன், அதனால் சம்பாதிச்சிட்ருக்கேன். அப்புறம் எனக்கு ட்ராமா போடுறதுக்கு தொண்டை வேலை செய்யலைன்னா மே 1, 2, 3 ட்ராமா இருக்குது. இந்த மாதம் 26ஆம் தேதி ட்ராமா இருக்குது. தொடர்ந்து என்னுடைய நாடகங்கள் இருக்குது. அதனால் மயிலாப்பூரில் இருக்கிறவங்க தயவு செய்து டிவிகே, அதே சமயத்தில் நம்முடைய சீமான் அவர்களை பாராட்டுங்க, ஆனால் ஓட்டு போடுறாதீங்க. நீங்கள் போடுற ஓட்டு வீணாக போயிடும். அதே சமயத்தில் மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஏன் போடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். தமிழிசை சவுந்தரராஜனுடைய கட்சியில் இருந்த ஒரு நபர் தான் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிட் ஃபண்டில் எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய் மயிலாப்பூரில் மெஜாரிட்டி பிராமின்ஸோடைய பணத்தை அப்படியே மொத்தமாக காலி பண்ணிட்டு பாவம் ஜெயிலில் இருக்கார். அதை வாங்கி கொடுத்தாங்களா? ஆருத்ரா சிட் ஃபண்டில் எத்தனை கோடி ரூபாய், எத்தனை 1000 கோடி ரூபாய் பணம் போச்சு. வாங்கி கொடுத்தாங்களா? ஏன் இவங்க நினச்சா வாங்கி கொடுக்க முடியாதா? மத்திய அரசே இவங்க கையில் தானே இருக்குங்கிறாங்க. கடந்த தேர்தலுக்கே அந்த மயிலாப்பூர் சிட் ஃபண்டு அவர் 50 கோடி ரூபா கொண்டு போய் அண்ணாமலை கிட்ட கொடுத்ததாக ஒரு பேச்சு இருந்தது. அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஆனால் யாருடைய பணம், எத்தனை அப்படியே அவங்க லைஃப் டைம் சம்பாதிச்சு அவங்களுடைய பென்ஷன் பணத்தெல்லாம் போட்டு வச்சுருந்ததை எல்லாம் காலி பண்ணிவிட்டு, தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. மயிலாப்பூர்லேயே துரோகம் செய்த ஒரு கட்சியினுடைய அவங்களுக்கு போய் ஓட்டு போடுறேன்னா என்ன நியாயம்? திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்றீங்க. அப்போ மயிலாப்பூரில் அடுத்த உன்னுடைய பணத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டல, திருடிக்கிட்ட, எடுத்துக்கிட்ட, சுரண்டிக்கிட்ட ஒரு கட்சியை சேர்ந்த அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க. யாருக்கு போடக்கூடாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு போது அதில் முதலிடத்தில் மயிலாப்பூரில் பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன். புரியுதா? அவங்க எதுக்கு மோனையாக பேசுவாங்க, ஏதாவது பட்டிமன்றத்துக்கு கூடுங்க, நல்லா பேசுவாங்க. அதுக்கு மேலே அவங்களை எம்எல்ஏ ஆக்கினா என்ன பண்ணுறது? திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது. இவங்க வீச்சுன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஏதாவது கேட்டால் நான் எதிர்கட்சிப்பா, என்னால் எதுவும் செய்ய முடியாது. இவங்க என்னால் எதுவும் செய்ய முடியாது, நான் எதிர்கட்சின்னு சொல்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் பதவிக்கு வரணும்? விட்டுருங்க. புரியுதா நான் சொல்கிறது? நமக்கு யார் நல்லது செய்கிறாங்க, நமக்கு எது நல்லது நடக்குமோ அதை மட்டும் நாம் செஞ்சுக்கிட்டு போகிறது தான் நம்ம புத்திசாலித்தனம், மக்களுடைய புத்திசாலித்தனம். அவ்வளோதான். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஆனால் ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க. 23ஆம் தேதி ஓட்டு போடுங்க, கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. அதில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத நான் மாற்றி எல்லாருக்கும் சொல்லிட்டேன். அதே சமயத்தில் பிராமணர்களுக்காக ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லக்கூடிய முதல்வர், நான் எல்லோருக்குமான முதல்வர் என்று சொல்லக்கூடியவர், இந்த மறுபடியும் ஆட்சி வந்தவுடன் எப்படியாவது அந்தணர் நல வாரியம் ஒன்றை நலிந்த பிராமணர்களுக்காக ஆரம்பித்து கொடுப்பார்கிற நம்பிக்கை இருக்கிறது, அந்த கோரிக்கையும் இருக்கிறது. ஆனால் தேர்தல் நேரத்தில் கழுத்தில் கத்தி வச்ச மாதிரி இதை செஞ்சால் தான் நாங்கள் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறது நியாயமான விஷயம் இல்லை. நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை, நாம் கடவுளை 100% நம்புகிறோம். கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லை, அதை பற்றி நம்ம யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நமக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நம்ம நம்பிக்கையை கடவுள் செஞ்சு கொடுப்பார்ல, அது போகிறோம் நமக்கு, அவ்வளோதானே. ஆட்சி வேறு, அதை நீங்கள் கவலையப்படாதீங்க. எப்போதுமே அரசியலுக்கே வராத கட்சிகள் என்ன வேணால் பேசுவோம், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் இது ஒரு நீண்ட ஒரு பேட்டி. இதை நல்லா பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் சரியான முடிவெடுத்து நீங்கள் திமுகவுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்து உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போடுங்க. உதயசூரியன் எங்கே நிற்கலையோ அங்கே கூட்டணி கட்சியில் யார் நிற்கிறாங்களோ அவர்களுக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்கள். ஏனென்றால் ஆட்சி அமைக்கப் போவது 7வது முறையாக திமுக மாண்புமிகு தமிழக முதல்வராக மீண்டும்
இரண்டாவது முறையாக என்னுடைய அருமை நண்பர் ஸ்டாலின் அவர்கள் அமரப்போகிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறந்துடாதீங்க, புரியுதா? நம்மளுடைய பாக்கி சின்ன விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. நாம் போகிற கோயிலுக்கு நாம் போக போகிறோம், நாம் கும்பிட்ற சாமியை நாம் கும்பிட போகிறோம், நாம் சொல்லக்கூடிய வாழ்த்துக்களை நாம் சொல்ல போகிறோம். அது பாட்டுக்கு அது. ஆனால் ஒரு ஆட்சி அதிகாரம் என்பதெல்லாம் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதை செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு சிறப்பாக தமிழகத்தில் செய்யக்கூடியவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்ந்த அருமை நண்பர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சி தான். அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன். அதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் நாமும் எடுத்து செய்து நம்முடைய ஆதரவையும் தெரிவிப்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓகேயா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.